நம்ம விளங்க வேண்டியது அமானிதம்னா என்ன என்பதாக விளங்க வேண்டும். அமானிதம் என்னவென்று கேட்டால், ஒருவர் நம்மிடத்துல இந்தப்பா இதை நீ வச்சுக்க, உதாரணமாக 500 ரூபாவை கொடுத்து, இப்போ உதாரணமாக நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாவை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் என்பதாக சொல்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் அமானிதம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட அமானிதத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, எப்படி ஈமான் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமோ அதே மாதிரி அமானிதமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஈமானும் அமானிதமும் வேற அல்ல, மாறாக அது ரெண்டும் ஒண்ணுதான். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா ஈமான லிமன் லா அமானத லஹு, எந்த மனிதன் அமானிதத்தை நிறைவேற்றவில்லையோ அவனுக்கு ஈமான் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல தெரிய வருது என்னன்னா, அமானிதம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், இந்த ஹதீஸ் நமக்கெல்லாம் விளக்குகிறது.